الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعد وعلى آله أصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة صدق الله العليم قال الله تعالى في الآية الأخرى الذين يكنزون الذهب والفضة ولا ينفقون في سبيل الله فبشرهم بعذاب أليم صدق الله العليم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா ஜக்காத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே ஒவ்வொரு இடத்திலேயும் சொல்லும் பொழுது ஜக்காத்தை நாம் ஒரு சாதாரண ஒரு அமல் என்பதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு தொழுகை எந்த அளவுக்கு கடமை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே அளவிற்கு ஜக்காத்தும் கடமையான விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நம்மில் நிறைய பேர்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஜக்காத் ஏதோ சாதாரண ஒரு அமல் என்பதாக ஜக்காத் கடமையானவர்கள் கூட பொருள் என்று வரும்பொழுது அதை விட்டு விடுகிறார்கள். இந்த மனிதன் தான் சம்பாதித்த பொருளை விட அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்திருக்கிறானா, அந்த பொருளை அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறானா என்பதை அறியக்கூடிய விஷயம்தான் ஜக்காத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜக்காத் இருக்குகிறதே தொழுகையை போன்றே ஒரு கடமையான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா தொழுகையை பற்றி சொல்லும் பொழுதே ஜக்காத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறான். வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்து ஜக்காத்த, தொழுகையை நிறைவேற்றுங்கள், இன்னும் ஜக்காத்தை கொடுங்கள். இப்படியாக பல இடங்களிலே ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். ஏன், தொழுகை எவ்வாறு கடமையோ அதே போன்றுதான் ஜக்காத்தும் கடமையானதாக இருக்கிறது. ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுகை இருக்குகிறது மனிதனுக்கு உடலில் தலை எவ்வளவு முக்கியமோ அதே போன்று தொழுகை முக்கியமானது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எப்படி உடலில் தலை முக்கியமோ அதே போன்று இஸ்லாத்தில் ஜக்காத்தும் முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதில் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா மனிதனிற்கு இரண்டு விதமான வணக்கங்களை வைத்திருக்கிறான். முதலாவது உடல் ரீதியாக செய்யக்கூடிய வணக்கம், தொழுகை. எப்படி நாம் நின்று ருக்குவிலே சுஜூதிலே சென்று உடல் ரீதியாக எப்படி நாம் வணக்கம் செலுத்துகிறோமோ அதே போன்று நோன்பு வைப்பது உடல் ரீதியான உள்ள ஒரு வழக்கம். பசித்திருப்பது, தாகித்திருப்பது உடல் ரீதியான ஒரு வணக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எப்படி உடல் ரீதியாக அல்லாஹு தாலா நமக்கு வணக்கங்களை கடமையாக்கி இருக்கிறானோ அதே போன்று பொருள் ரீதியாக ஒவ்வொரு மனிதனும் ஜக்காத் செய்வதும் சதக்காக்கள் கொடுப்பதும் கடமையாக இருந்து கொண்டு இருக்கிறது. சதக்கா போன்ற தான தர்மங்களை வசதி படைத்தவர்கள், வசதி அல்லாதவர்கள் அனைவரும் தங்களால் இயன்றளவு எதை வேண்டாலும் அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யலாம். ஒரு சிறிய ரொட்டி துண்டை அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்தாலும் கூட அது சதக்கா தான். இது ஏழையும் செய்யலாம், பணக்காரர்களும் செய்யலாம். தாகித்திருப்பவருக்கு ஒரு மிடர் தண்ணீர் கொடுப்பதும் அது சதக்கா தான். இது எல்லாராலையும் கொடுக்க முடியும். இப்படி போன்ற சதக்காக்கள் பொருள் ரீதியாக ஃபர்லான விஷயங்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஜக்காத்தாக இருக்கிறது. இதற்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் நமக்கு கணக்கு வழக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஜக்காத் யாருக்கு கடமை என்று சொன்னால், அவர் தங்கத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் 87.5 கிராம் தங்கம் அவரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவர் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவராக ஆகிவிடுகிறார். வெள்ளியிலே 612 கிராம் வெள்ளி அவரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவர் அதற்கு 2.5% ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதே போன்று பணமாக இருக்கிறது என்று சொன்னால் எப்படி நாம் கணக்கு எடுத்துக்கொள்வது?
அந்த வெள்ளியுடைய 612.5 கிராமுடைய விலை எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு இன்றையுடைய ரேட்டில் வெள்ளியுடைய 1 கிராம் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு கணக்கிட்டு அந்த வெள்ளியுடைய 612 கிராமுடைய ரேட்டுக்கு இவரிடத்தில் பணம் இருக்கும் என்று சொன்னால் இவர் அதற்கு 2.5% ஜகாத் கொடுக்கணும். 2.5% என்று சொன்னால் எவ்வளவு? 100 ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் அதில் 2 ரூபாய் 50 பைசா. 1000 ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் அதில் 25 ரூபாய். 1,00,000 ரூபாய் இவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் 2,500 ரூபாய் அதில் ஜகாத் கொடுக்க வேண்டும். 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் 25,000 ரூபாய் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். இது 2.5%. தங்கத்தில் 87.5 கிராம் இவரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அன்றைக்கு விலை எவ்வளவோ அதை கணக்கிட்டு அதிலிருந்து 2.5% இவர் கொடுக்கணும். இந்த ஜகாத்தில் 2 விஷயங்கள் ஷரத்தாக இருக்கிறது. ஜகாத்துடைய நிறைய மசாயில்கள் இருக்கிறது. சுருக்கமாக விளங்குவதற்காக நான் சொல்கிறேன். 2 விஷயங்களை ஷரத்தாக இருக்கிறது. முதலாவது ஷரத்து, இவர் ஜகாத்துடைய நிசாபை எட்டிவிடணும். நிசாப் என்று சொன்னால் நான் மேலே குறிப்பிட்ட தங்கத்துடைய வெள்ளியுடைய அளவு சொன்னேன் அளவா, பணத்துடைய அளவு, அது நிசாப். இந்த அளவை எட்டியதற்கு பின்பதாக இவருக்கு ஜகாத் கடமையாகும். உதாரணமாக அந்த நிசாபையோட கம்மியாக இவரிடத்தில் தங்கமோ வெள்ளியோ இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு ஜகாத் கடமையாகாது. சரி, முதலாவது விஷயம், நிசாபை அந்த அளவை எட்டிவிட வேண்டும். அதற்கப்புறமாக இந்த அளவோடு இருக்கக்கூடிய இந்த பணமாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், 2வது ஷரத்து 1 ஆண்டு பூர்த்தியாக இருக்க வேண்டும். முதலாவது நிசாபை அளவை எட்டியிருக்க வேண்டும். 2வது சால் 1 வருடத்தை பூர்த்தி அடைந்திருக்கணும். அப்படின்னு சொன்னால் 12 மாதங்கள் அதில் பூர்த்தி அடைந்து விடும் என்று சொன்னால் அந்த பொருளின் மீது 2.5% ஜகாத் கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஜகாத்தை நாம் லேசான விஷயமாக நினைத்து விடக்கூடாது. எந்த ஒரு மனிதர் ஜகாத்தை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா சுப செய்தி ஒன்றை கூறியிருக்கிறான். வல்லதீன யக்னிசூன தஹப வல் ஃபில்லத, அத்தையோர்கள் எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் புதையல் போன்றவர்கள் சேமித்து வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் வலா யுன்ஃபிகூன ஃபீ சபீலில்லா, இன்னும் அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே அவர்கள் அதை செலவு பண்ணவில்லை, அதாவது ஜகாத் கொடுக்கவில்லை. ஃபபஷிருஹும் பி அதாபின் அலீம், அவர்களுக்கு அதாபை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு இருக்கிறார். ஆகையினால் அல்லாஹின் நல்லடியார்களே, இன்று நாம் ஜகாத் கொடுப்பதை விட்டு விடுவோம் என்று சொன்னால் அந்த பொருள்கள் இருக்கிறதே வாரிசுக்குத்தான் செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நமக்கு மறுமை நாளிலே அது மிகப்பெரிய அதாபை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஜகாத்துடைய பொருள் இருக்கிறது, நம்முடைய பொருட்கள் அனைத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஜகாத் என்று சொன்னாவே சுத்தப்படுத்துதல் என்பதாக அர்த்தம். எப்படி நம்முடைய ஆடையிலே அழுக்கு அடைந்து விட்டால் அதை துவைத்து சுத்தப்படுத்துகிறோமோ மறுபடியும் போட்டுக்கொள்வதற்கு தகுதியானதாக ஆகிவிடுகிறதோ, அதே போன்று நம்முடைய பொருட்களில் இருக்கக்கூடிய அழுக்கை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த ஜகாத்து. எப்பொழுது இந்த ஜகாத்தை இந்த பொருளுக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறதோ அந்த பொருளுக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு இயற்கை சீற்றங்களிலேயும் அழிவே கிடையாது. ஜகாத்துடைய பொருளை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எனவே நம் அனைவரும் ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய தௌஃபீகை அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. வ ஆখিরு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.